அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். எல்லோரும் சொல்லுங்கள், புதிய உயர்வு, புதிய தடை. இதன் அர்த்தம் தெரிந்தவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுக்குள் வர முடிவெடுக்கும் போதும், தேவன் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தமாயிருக்கும் நேரத்திலும், அதுவரை நீங்கள் சந்தித்திராத புதிய பலவிதமான தடைகள் அல்லது முன்னரே நீங்கள் சந்தித்த தடைகளை இப்போது முன்பை விட பல மடங்கு அதிகமாக சந்திக்க நேரிடும். அதை கண்டு மனம் தளர தேவையில்லை. ஏனென்றால் வல்லமையானவர் நமக்குள் இருக்கின்றார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 16:9 சொல்கிறது, இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலராகிய பவுல், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் புதிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் அதோடு கூட அநேக எதிர்ப்புகளும் விரோதங்களும் எனக்கு எதிராக வருகின்றது என்று சொல்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் விரும்பும் மாற்றம் மறுநாள் காலையிலேயே கிடைத்து விடாது. நீங்கள் வளர்வதற்கான வாய்ப்பை தேவன் தருவார். ஆண்டவரே, அன்பு காட்ட விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால், என்னை போல யாராவது ஒருவரை தேவன் உங்கள் முன் நிறுத்துவார். உங்களால் அன்பு காட்டுவது கடினம். பொறுமை வேண்டுமென ஜெபித்தீர்கள் என்றால் பொறுமை என்பது மிக முக்கியம். ஏனென்றால் நாம் பொறுமையாக இருக்கும்போது ஒரு பூரண மனுஷனாக இருப்போம். எந்த குறைவும் இருக்காது. வேதம் சொல்கிறபடி அது ஆவியின் கனியை போல் இருப்பதால், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும் என்று கேட்பதற்கு பயப்பட தேவையில்லை. கிரேக்க மொழியில் ஆவிக்குரிய கனியான பொறுமை சோதனைகளால் தான் வளரும் என்று அதில் சொல்லப்பட்டு உள்ளது. ஒரு பொருளை அடைய விரும்புகின்ற அதே நேரத்தில் அதை அடைவதற்கு சில சோதனைகளை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறந்து போய்விடுகின்றோம். ஆக எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ள இங்கு பல சோதனைகளை கடக்க வேண்டும். எல்லாமே சோதனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தேவன் எனக்கு தர விரும்புவதை நான் பெற்றுக்கொள்ளும் முயற்சியை தடுக்க சாத்தான் தயாராயிருப்பான். நான் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுப்பான். வெற்றியை விரும்பும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் சாத்தான் இப்படித்தான் சோதிப்பான். தேவனுக்கு ஊழியம் செய்வதிலும் உலகை நல்வழிப்படுத்துவதிலும் கூட அவன் தடையாகத்தான் இருப்பான். சராசரியை தாண்டி உண்மையிலேயே ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? வாழ்க்கையின் இறுதியில் நாம் நம் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது, நான் யாருக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லையே, பூமிக்கு பாரமாக அல்லவா இருந்திருக்கிறேன் என்று உணர்வோமானால் அது எவ்வளவு கேவலமான விஷயம். நமக்கு பிறகு நம்மை பற்றி நல்ல விதமாக பேசுகிற மாதிரி இப்போது ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முயலும் போது சாத்தான் தடையாக இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு அந்த கனிகள் பிடிக்காது. நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஒரு முறை சரியான காரியத்தை செய்துவிட்டு உடனே பலனை எதிர்பார்க்கவும் கூடாது. எது சரி என்று தெரிந்து கொண்டு அதை திரும்ப திரும்ப மனம் தளராமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து இப்படி செய்வதால் சோர்வுக்குள்ளாகி இதற்கு மேல் இதை செய்யவே முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போதும் திரும்பவும் எழுந்து திரும்பவும் செய்ய வேண்டும்.
சாத்தானின் தடைகளை முறியடிக்கவும் வேதம் நமக்கு வழி சொல்கிறது. நாம் வேகமாக இருக்க வேண்டும், சீராக செல்ல வேண்டும், மன உறுதியோடு செயல்பட வேண்டும். எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று இப்போதே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். எதை செய்தாலும் முதன்முறையே சரியாக செய்துவிட முடியாது. ஆனால் முயற்சியை கைவிட மாட்டேன், மனம் தளர மாட்டேன் என்று முடிவெடுங்கள். ஆமென். சமீபத்தில் இங்கிலாந்தின் சில ஊழியக்காரர்களை சந்தித்தேன். கேள்வி பதிலுக்கான நேரம் வந்தது. சில கேள்விகளுக்கு இதுதான் பதில் என்று முன்னரே நாம் தீர்மானம் செய்து வைக்க முடியாதல்லவா? அப்போது அவர்களில் ஒருவர் என்னிடம் தேவனுடைய உதவியை தவிர வேறு எது உங்கள் ஊழியத்தின் வெற்றிக்கு தூண்டுகோலாக இருக்கிறது என்று கேள்வி கேட்டார். மறுநொடி நான் எப்பொழுதும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று என் வாயின் வழியாக ஆவியானவர் பதிலளித்தார். இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்களிடம் எதுவும் இல்லை என்றாலும் மன உறுதி மட்டும் இருந்தால் போதும், எதையும் நிச்சயமாக சாதிக்க முடியும். சொல்லப்போனால் இதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லாததை குறித்து நாம் எப்போதும் கவலைப்படுகிறோம். சிலரிடம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்கும், அதனாலேயே அவர்கள் பக்கம் போக பலர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். வேறு சிலரிடம் அன்றாட தேவைகளை சந்திக்க கூட எதுவும் இருக்காது, ஆனால் இவர்கள் பல பெரிய காரியங்களை செய்து முடித்திருப்பார்கள். உண்மையில் இது தாளந்தோ திறமையோ அல்ல, ஆனால் நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நம்மால் எதையும் செய்ய முடியும் என்ற மன உறுதிதான். எதுவும் இல்லை என்றாலும் அதை குறித்து கவலை கொள்ளாமல் எதையும் எப்பொழுதும் மன உறுதியோடு செய்ய வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தோடும் செழிப்போடும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை எப்படி அடைய முடியும் என்று யோசிப்பதோடு மட்டுமின்றி ஆசீர்வாதத்தையும் செழுமையையும் ஆவியால் பெற முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் ஓரிரு முறை முயற்சி செய்துவிட்டு பலன் கிடைக்கவில்லையே என்று கோபத்தோடு அதை கைவிட மாட்டீர்கள். அதற்கு பதிலாக இதுவே முடிவு, வேதம் சொல்கிறபடி அதற்காக மீண்டும் 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 திரும்ப திரும்ப மறுபடி அதை பெற்றுக்கொள்ளும் வரை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்கள். இப்படி செய்பவர்களுக்கு எந்த காலத்திலும் தோல்வியே இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தேவன் வாக்கு மாறாதவர். உங்களுக்கு தோல்வியே இல்லை, காரணம் தேவன் பொய் சொல்பவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உண்மையுள்ளவர். முன்னேற்றத்திற்கென்று ஒரு விலை உண்டு. தேவ வசனத்தை கை கொள்ளும் போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ வசனத்தை கேட்பது ஆசீர்வாதத்திற்குரியது. நீங்கள் இன்று என்னோடு இருந்த தேவ வார்த்தைகளை கேட்பதில் மகிழ்ச்சிதான், ஆனால் அதை கேட்பதால் மட்டும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடாது. அதை குறித்த அறிவும் உங்களை மாற்றாது. வீட்டிற்கு சென்ற பிறகும் அவற்றின்படி நடக்க வேண்டும். ஆராதனைகளில் பலர் உங்களிடம் சொல்ல விரும்பாத காரியத்தை குறித்து சொல்ல போகிறேன். ஏனென்றால் அதை பற்றி பேசினால் சிலருக்கு முகத்தில் அறைந்தால் போல் இருக்கும். அதை கேட்பதையே பலர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதை குறித்து நான் சொல்லியே ஆக வேண்டும். அறிந்து கொள்ளுதலுக்கும் செயல்படுதலுக்கும் இடையே ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வலி. அநேகர் இதை விரும்ப மாட்டீர்கள். வலியா, என்ன சொல்றீங்க என்று கேட்பீர்கள். கொடுப்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வீட்டிற்கு போனதும் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை கொடுத்து விடும்படி தேவன் சொல்வாரே, ஆனால் அதன் வலியை உணர்வீர்கள். ஏனென்றால் மாம்சமானது உங்களை கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்துவதில்லை. வலியை பற்றி பேசும்போது சரீரத்தில் ஏற்படும் வலியை மட்டும் நாம் பேசுவதில்லை. மனவெழுச்சிக்கான வலியை பற்றியும் கீழ்ப்படிதலுக்குரிய வலியை குறித்தும் பேசுகிறோம். சில சமயங்களில் பேசாமல் இருப்பது எனக்கு பெரிய வலியாக இருக்கும். சரி அன்பர்களே, இப்போது மற்றவர்களை மன்னிப்பது அல்லது புறங்கூறாமல் இருப்பது, விமர்சிக்காமல் இருப்பது பற்றி பேசுவோம். இது தியானிக்கும் நேரம். ஆமென்.
அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதை பற்றி இன்று முழுவதும் பேச முடியும். அது நம்மை காயப்படுத்தாது. முதல் முறையாக யாராவது நம்மிடம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதை செய்ய நாம் விரும்பாவிட்டால் என்ன ஆகும் என்பதை பார்ப்போம். உடனே இது யாரால் செய்ய முடியும், யாரால் செய்ய முடியாது என்று யோசிப்போம். இப்போது வேதத்தில் மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே பலவிதமான விதைப்புகளை குறித்து நாம் பார்க்க முடியும். சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தேவனின் வார்த்தையை கேட்பதோடு பலனையும் பெற்றுக் கொள்கிறார்கள், மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். கடந்து போய் எதிர்ப்புகளை சந்திக்காதவரை சந்தோஷம்தான். இதை போன்ற விஷயத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். கேட்பது சுலபம்தான், கேட்பதோடு அதை போல் செயல்பட்டால்தான் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனின் கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பவர்கள் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் அது ஒன்றும் செய்யாது. அவரின் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் மணல் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சூறாவளி வரும்போது அந்த வீடு காற்றில் பறந்துவிடும், ஏனென்றால் அஸ்திவாரமானது சரியில்லை. மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய முடிந்ததை பற்றி பேசப் போவதில்லை. நான் உங்களுக்காக இதை செய்கிறேன். கடந்த 2 தினங்களாக அதிகாலையில் எழுந்து தேவையான குறிப்புகளை உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்டேன். இன்று சீக்கிரமாகவே வரவேண்டியிருந்தது. மீண்டும் மீண்டும் நான் ஜெபத்தில் உட்கார்ந்திருந்தேன். நானும் ஜெப வீரர்களும் உங்களுக்காக சேர்ந்து ஜெபித்தோம். அந்த ஜெபத்தினால் சாத்தானின் சக்திகளை முறியடித்தோம். அதனால் தேவனின் வல்லமையை பெற்றுக்கொண்டோம். நீங்களோ? தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்கள் ஸ்தோத்திர பலியை. நல்லது, அதை செய்வது சந்தோஷம். இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்களும் வீட்டுக்கு போன பிறகு இதை கடைபிடிக்க வேண்டும். நீங்களும் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு பயிற்சி அளிப்பதுதான் எங்கள் வேலை. ஆமென். இதை பலமுறை சொல்லியிருந்தாலும் சில நாட்களுக்கு முன் அறிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் இடையே இருப்பது வலி மட்டும்தான் என்பதை அவர்களுக்கு சொல் என்று தேவன் எனக்கு உணர்த்தினார். எதிர்ப்புகளை கடப்பதுதான் வெற்றிக்கான விலை. வாழ்வில் நாம் எல்லாவற்றையும் கடந்து போக ஆசைப்படுகிறோம். இது என்று சாத்தியமாகவே தோன்றும். ஆனால் இதே வழியில் போகும்போது தேவனிடத்தில் இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் கடந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு தாய் இயேசுவானவரிடம் சொன்னதாக மத்தேயு 20 பார்க்கிறோம். அவளுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ கேட்டுக்கொள்வது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றார். மேலும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமா என்றும் கேட்டார். இதையேதான் என்று நானும் சொல்கிறேன். ஊழியம் செய்யறதை நான் விரும்புகிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பமா? தேவனே, சகோதரி ஜாய்ஸை போல நானும் ஊழியம் செய்யணும். ஓ, உண்மையாக கேட்டீர்களா? அநேக நேரங்களில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பதை விரும்புவோம். மாற விரும்புவோம், ஆனால் மாற்றப்பட விரும்ப மாட்டோம். உண்மையில் நாம் மாற விரும்புகிறோமா அல்லது உருமாற விரும்புகிறோமா? கவனியுங்கள். நான் சொல்வது சிலருக்கு தவறை போல தோன்றலாம். ஆனால் இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. 2 வகையான வலி இருக்கிறது. மாற்றம் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கும்போது ஏற்படும் வலி. இன்னொன்று, வாழ்க்கை முழுவதும் ஒரே அர்த்தமற்ற விஷயத்தையே சுற்றி 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 வருவதற்கு செலவிடும் நேரத்தால் ஏற்படும் வலி. புரிகின்றதா? வாழ்க்கையில் ஏகப்பட்ட கடன், அதை கட்டுவதற்கு பணம் இல்லை. உங்களின் முன்கோபத்தில் யாரோடும் ஒரு சீரான உறவு முறையை வைத்துக் கொள்ள முடியாமலும் அப்படியே ஒத்துப்போக நினைத்தாலும் அது உங்களால் முடியாது. சதா காலமும்
அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள். நான் என்ன செய்கிறேன்? உங்களை பற்றி எப்போது சிந்தித்து எப்போது மாறப்போகிறீர்கள்? 20 வயதிலும் சரி, இப்போது 30 வயதிலும் சரி, நாளை 40 வயதானாலும் அதே நிலைதான். பிறகு ஆண்டவரே, எனக்கு 50 வயதாகிவிட்டது, இவைகளில் என்று மாற்றம் வரும்? நான் ஆலயத்துக்கு போறேன், வெளிநாடாக்களை வாங்குறேன். கவனிக்கிறீர்களா? உண்மையை சொல்கிறேன், உங்களில் சிலர் இவைகளை கேட்கவே தேவையில்லை. இன்றைய தியானத்தை கேட்டாலே போதும், ஏனென்றால் அதைத்தான் வீட்டுக்கு போனதும் செய்ய போகிறீர்கள். நான் சொல்வது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பலரது வேத புத்தகங்கள் வண்ணம் தீட்டும் ஏடுகளைப் போல இருக்கும். மஞ்சள், சிவப்பு, நீலம் என்று பல நிறங்களில் அடிக்கோடிட்டு வைத்திருப்பார்கள். அதில் பெருமைப்படுவதோடு வேதத்தை திறக்கும் போது பக்தியில் உறைந்து போவார்கள். இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள். வேதத்தை திறந்து நாம் அடிக்கோடிட்டிருப்பதை ஆஹா, எத்தனை வண்ணம்! யாராவது பார்க்க மாட்டார்களா என்று மனம் ஏங்கும். ஆமென். சகோதரி ஜாய்ஸின் போதனைகள் அடங்கிய ஒளிநாடாக்களை ஒரு வருடத்திற்கு முன்பே நான் வாங்கிவிட்டேன் என்று சொல்லும் நீங்கள் அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதையும் சிரத்தையுடன் செய்யாவிட்டால் பலன் இருக்காது என்று எனக்கு தெரியும். வசனத்தை கேட்பவர்கள் அல்ல, அதன்படி நடக்கிறவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் கேட்பவராக மட்டும் இருந்து செய்பவராக இல்லை என்றால் உண்மைக்கு புறம்பானதை செய்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் செயல்படுவராக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையும் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் இதை செய்ய வேண்டும். நானும் இதையே செய்ய வேண்டும் என்று தெரியுமானால் ஒவ்வொரு முறையும் நாம் ஆனால் என்று சொல்லும் போது அது மீண்டும் ஒரு முறை அதே அர்த்தமற்ற பொருளை சுற்றி வர சொல்லும் சாக்கு போக்காக மாறிவிடும். வாக்குத்தத்தத்தின் தேச எல்லைக்கு வந்த இஸ்ரவேலரை போல் நாம் இருக்கக்கூடாது. வேவு பார்க்கிறவர்கள் கானானுக்குள் சென்ற பின்பு 12 பேர் உள்ளேயும் 12 பேர் வெளியேயும் போனார்கள். உள்ளே போய் பானும் தேலும் ஓடுகிற செழிப்பான பூமிதானா என்று பார்த்து வாருங்கள் என்றார் மோசே. அங்கு சென்றவர்களில் 10 பேர் வந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை குறித்து மட்டும் பேசினார்கள். அங்கு பல அற்புதங்கள் உள்ளது, ஆசீர்வாதங்கள் உள்ளது, ஆனால் இவற்றை அடைவது மிக கஷ்டம் என்றார்கள். எது கஷ்டம் என்றார்கள்? எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன வலிகள், அசௌகரியங்கள், இவற்றை நாம் கடக்க வேண்டும். மனம் தளரக்கூடாது, அவ்வளவு சுலபமல்ல என்றார்கள். 2 மட்டும் வந்து நம்மால் முடியும் என்றார்கள். 2 மட்டுமே சொன்னார்கள். மற்றவர்களோ முடியாது, முடியவே முடியாது என்றார்கள். அதனால்தான் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்தார்கள். நான் உங்களை வெற்றியோடு இந்த தேசத்திலிருந்து அழைத்துச் செல்லும் வல்லமை கொண்டவன் என்று நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் இந்த வனாந்தரத்திலே சுற்றித் திரியுங்கள் என்று தேவன் சொன்னார். 40 வருடங்கள் கழித்து யோசுவாவும் காலேபும் மற்ற குழந்தைகள் மட்டுமே கானான் தேசத்திற்கு திரும்பி சென்றார்கள். ஆனால் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனும் ஆனால் 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 வெளியில் மரித்து போனார்கள். மத்தேயு 25 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தேவன் திரும்ப வரும்போது செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் பிரிக்கப்படும் என்றிருக்கிறது. ஆமென். எல்லோருக்கும் தெரியும், செம்மறி ஆடு இவ்வாறு கத்தும், வெள்ளாடோ பட் பட் பட். பலதரப்பட்ட சிந்தனைகளோடு வாய்ப்புகள் அடங்கிய மிகப்பெரிய வாசல் எனக்காக திறக்கப்பட்டது. உயர்வுக்கான விலை என்ன? சாத்தானை கையாள கற்றுக்கொள்வது தானே. ஒன்றை கடந்து உயரும் போது நாம் எதையாவது இழக்கத்தான் வேண்டியுள்ளது. ஆதியாகமம் 12. நான் போதிக்க தயாராக உள்ளேன். இதுதான் என் விருப்பம்.
மலையேறுவோரை போல் நானும் உயர விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமிடம், நான் உன்னை உண்மையாகவே ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ எனக்காக ஒன்று செய்தாக வேண்டும் என்றார். வசனம் 1 தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார், நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கூறினார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்றும் தேவன் சொன்னார். ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொடுத்த விலை என்ன? ஆதியில் தேவன் இவரோடு தாமே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். திரளான ஜனங்களுக்கு, பல தேசங்களுக்கு தந்தையாவதற்கு தேவனை அவர் எப்படி அறிந்திருந்தாரோ அப்படியே அறிந்து தேவனின் தோழன் என்று அழைக்கப்பட எத்தனையோ இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. உயர்வடைவது பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே உங்களுடைய ஒன்றை முதலீடாக நீங்கள் இழந்தாக வேண்டும். இதை இழப்பதால் நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. ஹலோ, அதற்காக உங்கள் பழைய துணிகளை எல்லாம் பீரோவுக்குள் இருந்து அறக்கப்பறக்க எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் கொடுப்பதாகாது. வேதம் சொல்லுகிற கொடுத்தல் இது அல்ல. வெளியில் தூக்கி போடுவதை காட்டிலும் யாருக்காவது கொடுப்பது மிகவும் நல்லதுதான். ஆனால் உண்மையான உணர்வுடன் நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் கஷ்டமின்றி பெற்ற எதையும் தேவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று தாவீது சொல்கிறார். அவருக்கு தேவையான அனைத்தையும் தர ஒரு அரசன் இருந்தார். நான் இதற்கு விலை கொடுக்கிறேன், கஷ்டமில்லாமல் என்னிடம் வருவதை என் தேவனுக்கு தரமாட்டேன் என்றார். நாட்டின் நோய்களை தவிர்க்க பலிகள் செய்ய தேவையான நிலத்தை தர அரசன் தயாராயிருந்தான். ஆனால் தாவீதோ பெற்றுக்கொள்ள தயாராயில்லை. இதை அவர் உணர வேண்டும் என்று அறிந்திருந்தார். இன்று நாம் உயர்வுக்கான வழி அல்லது புதிய உயர்வு, புதிய தடை ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். பல சமயம் தேவனே என்னை உயர்த்தும் என்று கேட்கிறோம். ஆனால் உயர்வடைவதற்கு பல உணர்வுபூர்வமான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் என்று உணரும் போது ஆரம்பித்த இடத்திற்கே சென்று விடுவோம். நாம் என்றும் மனம் தளர கூடாது. ஒன்றை அடைய ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும். பல சமயம் சொந்தங்களை விட்டு நாம் பிரிய நேரிடும். விருப்பமானதையும் நாம் பிரிய நேரிடும். தேவன் உங்களுக்காக பல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அவற்றை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராய் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.